and subscribe. We're in this together. We're a community. Let's make it better. With that thumbs up, show me some love. Leave a little comment, tell me what you're thinking of. Hit that subscribe button, be part of my... Hey guys, இன்னைக்கு வந்துட்டு பாப்பாக்கு மொட்டை அடிக்க போகிறோம். வந்துட்டு ரொம்ப நாய்ஸாக இருக்குது. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். கிளம்பிட்டோம். அப்படியே போய் ட்ராப் பண்ணி கைஸ், நாங்கள் இப்போ வந்து விறகாக நடந்து போயிட்டுருக்கோம். வாவ் டப்பா வாப்பா அப்படியே போயிட்டு வந்தோம். இங்க கவர் பண்ணாத கையில ரெண்டு போன வச்சிருக்கீல அத கவர் பண்ணு. இதுதான் கவர் பண்ண காத்து. உள்ளே எல்லாம் கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது கைஸ். எங்கள் அப்பாவை பாருங்களேன். வலைக்கம் சலாம். அந்த நெகட்டிவ் வேற யாரும் இல்லை, அவங்க தான் என் நண்பன். ஆனால் அவனுக்கு நான் தான் நெகட்டிவ், அவன் எனக்கு நெகட்டிவ். என்னடா பேசிட்டு இருக்க? நாங்கள் ரெண்டு பேரும் தான், மற்றவங்க நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவ் தான். ஆங்கிள் நல்லா இல்லை நண்பா, இது ஒரு மாதிரி கண்ணாடி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதே டைலாக். Take 2. கைஸ், நான் வந்துட்டு இப்போ சும்மா தான் உட்காந்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, சும்மா அதை கண்டுக்கூடாது. கண்ணாடி சும்மா போட்டு உட்காந்துருக்கான்னு நினைக்காதீங்க, சரியான வெயில். புரியுதா? இருக்கிறதே இங்கே தான். ஆனால் அவன் போட்டிருக்க கண்ணாடி நான் வாங்கி கொடுத்தது. சொல்லு நண்பா, சொல்லு. நீயே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அடடடடா, ஏதோ ஒரு கண்டென்ட் பேசுவீங்கன்னா அவ்வளோ நேரம் வச்சுட்டு இருக்காப்பா நமக்காக. ஏதோ நீ ஆரம்பி நண்பா, நான் வரேன் லைனுக்கு. சீமா பற்றி சொல்லு. கோயில் சீமா பாபுன்னு உங்களுக்குலாம் யாரும் தெரியும். இந்த கதை வந்து அப்பா தயவுசெய்து சிரிக்கிட்டு நான் மறுபடியும் வரேன். சன் செய்திகளுக்காக சுகுமாரன். சீமா சலாமத் பிள்ளையார் கோயில் சீமா பாபு. சிரிக்காதீங்க யாரும், அது ரொம்ப ஒரு சாமியை பற்றி பேர். சாமி கண்ணை குத்திரும். ரொம்ப சென்டிமெண்ட்டான கதை. ஆனால் எங்கள் சீமா வந்து பொங்கல் ஆசைப்பட்டா. ஒரு பொங்கலுக்காக கோயில் போய் அந்த பேரை வச்சது வேறு யாரும் இல்லை, இந்த அண்ணா தான். ஏன் வச்சேன்னு கேளுங்க. சாமி பக்தி இருக்கணும். நம்ம வந்து இயேசு அல்லா முருகர் எல்லாம் ஒன்று தான். ஆனால் போனது விநாயகர் கோயில், அது வேறு விஷயம். சிரிக்காத சீமா, சீரியஸான விஷயம். பொங்கல் கேட்டு அவர் செருப்பில் அடித்து துரத்தினாங்க. துரத்தவெல்லாம் கிடையாது கைஸ். நான் வந்துட்டு அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏதோ கல்யாணத்துக்கு போகணுன்ட்டு எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு பொங்கல் பார்த்து கொஞ்சம் டெம்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஆச்சு போய் பொங்கல் கொடுங்க பொங்கல் கொடுங்க அப்படி கேட்க கிடையாது. அழுது ஆர்ப்பாட்டம் என்கிட்ட நிறைய பேர் இருக்குது அப்படிங்களே. அப்போ கட்டிங் பார்த்தீங்கன்னா சீமா கொஞ்சம் பாப் கட் பண்ணியிருப்பேன். ஹேர் கட் இவ்வளோ தூரம் தான் இருக்கும். அழகா இருப்பேனா? அந்த ஸ்டெப்பு போட்டு செய்வோம். அது இப்போ வராது பையா, ஒரு செகண்ட் போட. லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. பெனி காதல பேசிட்டு இருக்காங்க, பேசுங்க. அடுத்தது என்னோட இன்னொரு அண்ணா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவங்க வந்ததுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு எச்சக்கால நாய் கைஸ். நண்பா, டே நண்பா வா வா. அவன் என் வாழ்க்கையை கெடுத்ததே, குட்டி ஷோர் பண்ணதே அவன் தான் கைஸ். டே உயிர் நண்பா, என் உயிரே அவன் தான். உயிரை எடுக்கிறவனே அவன் தான். உயிரை எடுக்கிறவனே அவன் தான். என் உயிரே அவன் தான். வாடா நண்பா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்று உன்னை நானே ஒரு கெடுத்து கேவலம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து வா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேமரா ஆன் பண்ணுறதா? Take 3. என்னை பற்றி என்னோட 2 அண்ணா கிட்ட கேட்க போகிறேன். சீமா செலிபிரிட்டி சீமா. வாங்க வாங்க வாங்க. வீட்டில் எல்லாம் சமைக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. யூடியூப்ல என்ன சரியான வருமானமாமா? பெண்ணு வேணும். அந்த போட்டோ இவங்க வீடியோ நம்மள vlog எடுக்கிறதே நீ ஒரு வீடியோ எடுத்துக்கணும்பா. அதுலயே நம்ம ஒரு ஸ்டோரி போட்டு நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம்.
சூப்பர் சூப்பர் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அதான் வந்து பெரிய செலிபிரிட்டி. வீடியோ வந்துட்டு எவ்வளோக்கே கேவா மில்லியன்ஸ் போயிட்டு இருக்கு. 3 மில்லியன் லண்டனில் கால் பதித்த தமிழன் சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே சூப்பர். நெலால கால் பதிச்ச மாதிரி பண்ணுவாரு கொஞ்சம். ஓகே எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கு. சீமா பற்றி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா சீமா மாதிரி ஒரு குழந்தை பார்க்கவே முடியாது. ரொம்ப அந்த மாதிரி ஒரு அமைதியான பிள்ளை. சீமா மாதிரி ஒரு குழந்தைய பார்க்கவே முடியாது. அதே இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். சீமா மாதிரி ஒரு குழந்தை பார்க்கவே இந்த மாதிரி ஒரு குழந்தை. உங்களை பற்றி பெருமையாக சொன்னால் நீங்கள் அடுத்தது வந்துட்டு எனக்கு எங்கள் சித்தப்பா வந்தார். எங்கள் சித்தப்பா இவர் தான், அண்ணாவும் இவர் தான். இவங்க குழந்தைக்கு தான் இன்னைக்கு மொட்டை அடிக்கிறோம். நான் தான் தாய் மாமன், இவன் செகண்ட் தாய் மாமன். நான் தான் கடைசி தாய் மாமா, அதனால நான் தான் கெத்து. நான் தான் ஒரிஜினல் தாய் மாமன். நான் தான் அத்தை. ஒரிஜினலே 30 நாள் கழிச்சு தான் வந்தது. அது வரைக்கும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் ஒரிஜினல். நான் தான் ஒரு டூப்ளிகேட் காப்பியா? ஆமாம். இவர் கொஞ்சம் இப்போ போனால் போச்சு, நீ இடத்த விட்டு கொடுத்துருக்கோம் நண்பா. 30 சைஸ் போட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீமா பற்றி உங்களுக்கு ரொம்ப பெருமையாக ஒரு கதை சொல்லணும்னா பிள்ளையார் கோயில் கதை சொல்லலாம். அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிள்ளையார் கோயில் சீமா. ரொம்ப ஃபீல் பண்ணது. ஏன் அவளை பிள்ளையார் கோயில் சீமா பப்புன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு தடவை எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. பொங்கல் போட்டுருந்தாங்க, அதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில். அப்போ பார்த்து சீமா வேற ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணிட்டு கீழே போட்டு பொறன்னு புரண்டு. இப்போ தான் சொன்னானா இல்லை, நான் கதை சொன்னால் அது வேறு மாதிரி நல்லா இருக்கும். அந்த கதை சொல்ல வராது. கீழே போட்டு பொறன்னு புரண்டு எல்லாம் சேரடிச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணிட்டான். அதனால அன்னையிலிருந்து அவள் பேர் பிள்ளையார் கோயில் சீமா. ரொம்ப நன்றி. ஓவரா போதுண்டா, கட் பண்ணிக்கலாம். நன்றி. Take 4. நம்ம வந்துட்டு யார் யாரை மிஸ் பண்ணுறோமோ அவங்கள பற்றி பேசலாம். ஓகே, நானாக தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான். ஒரே நிமிஷம், நானாக்காக அப்போ 2 மினிட்ஸ் சைலன்ஸ் போட்டு வரேன். ஆனால் நானாக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதனால் பேச ஆரம்பிச்சேன். நான் வேறு கொஞ்சம் எமோஷன் ஆயிடுவேன். பாசம் வச்சிருக்கிறவங்களாம் இப்படி ஃபோட்டோ வச்சுருக்கோம். வேற யாரு? ஒருத்தன் இருக்கிறான், அவங்க அண்ணன் ஒருத்தன், என் மாப்பிள்ளை. அட ரியாஜ் 1ஆம் நம்பர் குப்பேன். வந்து ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறான். மாம்ஸு வந்துட்டியான்னு மெசேஜ் அனுப்பிச்சான். குப்பேன். அடுத்து அஜ்ஜு. அவன் ஒரு 2 வார்த்தை பேசினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் கைஸ். நஃபிலா எங்கே நண்பா? ஃபோன் அடி நஃபிலாக்கு. நான் அஜ்ஜுக்கு அடிக்கிறேன். நஃபிலா தூங்கிட்டு இருப்பான். அப்புறம் யாரு? லேஸு சீட்டோஸ் எல்லாம் லைனில் வந்துட்டுருக்கு. அப்புறம் யாரு? அவ்வளோதானே. எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் குல்லு பேசியாச்சு. ஆண்ட்ராய்ட் மாதிரி இருங்க. இந்த மாதிரி vlog எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏதோ நல்ல வேலை இருந்தா எங்க மாப்பிளைங்க இருக்கீங்க? எப்பங்க மாப்பிளைங்க முடியும்? ஸ்பீக்கர் போடுங்க. எப்ப முடியும்டா? டேய் பிளேஸ்மென்ட் எனக்கு இல்லடா. நாளைக்கான பிளேஸ்மென்ட் தெரியும். இவன் வேணே தான் நண்பா இது மூடிட்டு கிளம்பி வாடா. கன்ஃபார்மாவே தெரியல, சும்மா ஒரு உலப்பலப்பிட்டு வருது. இங்க வாடா, அத்தானி வாடா. சரி, பெருந்தலையூர் வாடா. புரியல. பெருந்தலையூர் வாடா. டேய் இங்க இருந்து இப்படி கிளம்பி ஏய் காதோட அப்பிடுவேன். இப்போ வரலினா 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் டைம் உனக்கு. டேய் இது நண்பா அவன் கூட உட்கார்ந்து இருக்கான் நண்பா, கூத்தடிச்சிட்டு இருக்கான். கூத்தடிடா, அவ்வளவுதான்டா. நீ எல்லாம் உலகமே இப்படிதான். சரி வரேன்டா ரெண்டா. நண்பா உன் கல்யாணத்துக்குலாம் நான் வந்து சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஏன் நண்பா? சாப்பாடு இருக்கு, வேற எங்கேயாவது அசிகே வரேன்டா. எல்லாருமே உன்னை தவிர எல்லாரும் வந்துட்டாங்க. குலாம் முதற்கொண்டு ரியாஜ் முதற்கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது வந்துட்டு ரியாஸ். சொல்லுமாமா. ஃபோன் எடுக்கிறதே கஷ்டம், எடுத்தானா கொஞ்சம் பிஸியா இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எல்லாம் கொஞ்சம் முக்கியமான வேலைக்கு போயிட்டாங்க. அத்தானி போலாம். இவன் ஒருத்தங்க அத்தானி போகலாம். அப்புறம் தேங்காய் பால் கிடைக்கும். தேங்காய் பால் குடிக்கிறதுக்கு 40 கிலோமீட்டர் போகலாங்கிறாங்க. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து அவன் சென்னையில இருந்து அத்தானி வந்து தேங்காய் பால் குடிச்சு போறான். இங்க சரி பண்ண போலாமா? தேங்காய் பால் குடிக்க போறோம் கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? தேங்காய் பால் குடிக்க. பெருவாசே நண்பா, என்ன நண்பா? குலாம். எங்கள் ஓட்டுநர் வந்து அஜு.
ஃப்ரம் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் சொல்லலாம். தேங்காய் பால் கடைக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான தேங்காய் பால் அத்தானியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் நாங்கள் வந்துட்டு குடிக்க ட்ரை பண்ண வந்திருக்கோம். உண்மையாலுமே நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? ஒன்று போட்டா பிடிக்கும். நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக தேங்காய் பாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு இந்த கடையில் இருந்த தேங்காய் பால் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே கைஸ், நாங்கள் அடுத்து திருப்பி கிளம்பிட்டோம். காரில் ஏற போகிறோம். அங்கே 1 மணி நேரம் வீடியோ எடுப்பாங்க. அது வரைக்கும் என்னால் இப்படி நிற்க முடியாது. சீக்கிரம் வெளியே வாங்க பையா. அதான் சொல்லலை, அவங்க ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 1 மணி நேரம் பண்ணுவாங்கன்ட்டு. இன்னும் அவங்க வெளியே வரல கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னும் வரல. One eternity later. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அண்ணாலாம் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் கலாய்க்கலாம். டைம் போடுங்க. கடைசியா சாப்பிட்டு இருக்கோம் நாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எதுவுமே இல்ல. இது நீ என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்க? இதுதான் ஆம்பளைங்க நிலைமை. ஒரு ஃபங்க்ஷன்லயும் மாமாவோட நிலைமை இதுதான். இவன் மடியில வச்சு மொட்டை அடிச்சாங்க. நான் தான் பிடிச்சேன். ஆனா என்ன பாசிட்டிவா சொல்லுங்கடா. எவ்வளவு ஐட்டம் இருக்குது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லுங்க. அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஓகே, பக்கத்துல என்னது ஆஷிக்? நான் குடிக்க மாட்டேன். ஜியோ மாப்பிள்ளை லைட் அடிக்கும். கோக்குக்குள்ள ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. நான் இல்லை இல்லை. நோ நோ நோ. CEO of VIP Automotive Garage 26. தலைவன் பேர் சொன்னீங்களே. காரெல்லாம் ஃப்ரீயா தருவாங்களா? நீங்க என்ன அவ பண்ணதுலேயே இவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. லைட்டா அவ கொஞ்சம் இது LGBT ரெயின்போ ஹூ சொல்லு. ரெயின்போ கல்யாணம் ஆகி ரெயின்போ தெரியாத மாதிரி நடிக்காத. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஆற்றுக்கு போய்கிட்டு இருக்கோம் கைஸ். இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். அக்கினா வந்துட்டு ரொம்ப சேட் ஆயிட்டா. ஓகே பாய் அக்கினா. After reaching home, One fine day comes to an end. சன் செய்திகளுக்காக சுகுமார். Goodbye.